இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கருவாட்டு கடையிலேருந்து கருவாடு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அம்மனே கூட வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் கிராமத்தில் அமைய பெற்றிருக்கு. இந்த கோயிலுடைய மிகச்சிறந்த சிறப்பு என்ன தெரியுமா? குலதெய்வம் யாருன்னு தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த அம்மையை தான் வந்துட்டு நம்மளோட குலதெய்வமாக எடுத்து அவங்களோட கரம் பிடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அம்மன் வந்துட்டு எதை நீங்கள் போயிட்டு மனமுருகி வேண்டுனீங்கனாலும் அதை அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் அமாவாசை அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் திருவிழா நடக்கும். காரணம் என்னென்னா, அந்த அம்மா எல்லா நாளுமே வந்துட்டு ரொம்ப கோபத்தில் இருப்பாங்களாம். அதனால் வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு அந்த அம்மா ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டும் பொழுது அவங்களோட கோபம் தணிஞ்சு அம்மா வந்துட்டு இறங்கி வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து வாரி வழங்குவாங்களாம். அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் வாரி வழங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்களுடைய குலத்தொழிலாக இருந்தது ஒன்று வந்து மீன் பிடிப்பதும், இன்னொன்று வந்துட்டு பணங்களில் வந்துட்டு இறக்கி விற்பனை பண்ணுறதுமா தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அம்மா நடந்து வரும்பொழுது ரொம்ப பசியில் வந்து பணங்கள் விற்கிறவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, எதனா இருந்தால் கொடுங்கன்னதுக்கு எதுவுமே தரலையாம். அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறவங்க கிட்டேருந்து வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து மீனை சமைச்சு வச்சதாகவும், அதனால் இந்த அம்மாவுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போய் இங்கேயே கோயில் கொண்டு குடிகொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகத்தையும் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து மீனை வந்துட்டு உயிரோடு பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து ஸ்டே பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு கருவாடாக வாங்கிட்டு வராங்க. பக்தர்கள் 190 பேர் இந்த கருவாடை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் அந்த அம்மனே கூட வர்றதா வந்து ஒரு நம்பிக்கையும் படுறது. உங்களுக்கு ஏதேனும் வேண்டுதல் இருக்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு முறையிடுங்க. கண்டிப்பாக அந்த அம்மா வந்துட்டு நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. கோயில்கள் பற்றின சிறப்பையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம காஞ்சி சோழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.